பறவைங்களோட கிராமத்துல அது வெயில் காலம். ஆகாயத்துல இருந்து சூரியன் நெருப்பு அள்ளி கொட்டுற அளவுக்கு அங்க வானிலை சூடா இருந்துச்சு. ஆறு குளம் எல்லாம் தண்ணி இல்லாம போனதுனால பறவைங்க தண்ணி தாகத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்ல யாருக்கும் சூடா சாப்பிட பிடிக்கல. எல்லாருக்கும் நல்ல சில்லுன்னு குளுகுளுன்னு இனிப்பா ஏதாவது சாப்பிடணும் போலதான் இருந்துச்சு. அதே ஊர்ல சிச்சு காக்கா ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அடுப்ப பத்த வச்சு சூடா சமைக்கிறதுனால அந்த அனலுக்கு யாருமே அந்த பக்கம் வர்றதே இல்ல. சிச்சுவுக்கு வியாபாரமும் நடக்கல. அதனால பாவம் சிச்சு ரொம்ப வருத்தத்தோட தான் இருந்தா. அந்த அனலுக்கு சிச்சுவோட பிள்ளையான சின்ன கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். சிச்சு ரொம்ப கோவமா, அப்பா காலையில இருந்து வெயில் என்ன இந்த மாதிரி அடிக்குது, ஜனங்க வருவாங்கன்னு கடையை திறந்து போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா ஒருத்தர் கூட யாருமே இங்க வரமாட்டேங்கிறாங்களே, மாவெல்லாம் புளிச்சு போயிருக்கோம், அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுல தண்ணி குடிச்சு படுக்குவாங்களே தவிர இங்க வருவாங்களா? சின்ன வயிற்று பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே, அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா, தயவு செஞ்சு ஒரு தோசை சுட்டு கொடுங்க, காலையில இருந்து அந்த மாவையே பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கீங்க, எனக்கு ஒரு தோசையாவது சுட்டு கொடுக்குறீங்களா, எனக்கு உண்மையிலே ரொம்ப பசிக்குதுமா. சிச்சு சின்னவோட தலையில கொட்டி, இவன் ஒருத்தன் சரியான தீனி பண்டாரம், நானே காலையில இருந்து கஸ்டமர் வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இவன் என்னவோ பசிக்குதுன்னு சொல்றான். இந்த வெயில்ல தோசையை தின்னக்கூடாது, அங்க பாரு தண்ணி இருக்கு, அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வா, என்னால இந்த மாவை வேஸ்ட் பண்ணலாம் முடியாது. சின்ன காக்கா அழுதுகிட்டே அவங்க அம்மா மேல கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். அங்க ஊரோட எல்லையில பெரிய ஆலமரத்துல புஜ்ஜி குருவியும் பண்ணு கிளியும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப அசதியாதான் இருந்தாங்க. அதனால விளையாடுறத நிப்பாட்டிட்டு அவங்களும் ஒரு ஓரமா போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் புஜ்ஜி அனல் தாங்க முடியாம ஒரு பெரிய இலையை எடுத்து விசிறி மாதிரி பயன்படுத்தி காத்து விசிறிக்கிட்டு பண்ணு கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. டே பண்ணு, இன்னைக்கு காத்து கூட ரொம்ப சூடாதான் வருதுல, எனக்கு இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா எங்கேயுமே ஐஸ்கிரீம் கடையே இல்லையேடா. அப்போ பண்ணுவும் ரொம்ப அசதியா, ஆமா புஜ்ஜி, நீ சொன்னது என்னவோ உண்மைதான், எனக்கும் உன்ன மாதிரியே சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போலயே இருக்கு, ஆனா என்ன பண்றது, அதை விட பசியும் அதிகமா எடுக்குது. காலையில எங்க அம்மா கொஞ்சம் பருப்பு சாதம் போட்டாங்க, ஆனா இந்த வெயிலுக்கு பருப்பு சாதம் எல்லாம் சாப்பிடவே முடியாதே. புஜ்ஜி குருவி யோசிச்சு பார்த்து, நில்லுடா பண்ணு, எனக்கு ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு, நம்மளுக்கு சில்லுன்னு இந்த வெயிலுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குல்ல, அதே மாதிரி பசி கூட அதிகமா எடுக்குது, அதனால சிச்சு ஆண்டி கடைக்கு போய் சுட சுட தோசை சுட்டு அது மேல ஐஸ்கிரீம் போட்டா ஐஸ்கிரீம் தோசை சாப்பிடலாம்ல. பன்னு அது கேட்டு ஷாக் ஆயிட்டான். ஏ புஜ்ஜி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, தோசை அப்படிங்கிறது காரமா கொஞ்சம் உப்புப்பா இருக்கும், அதே ஐஸ்கிரீமா இனிப்பா சில்லுன்னு இருக்கும், ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிட்டா வயிறு வலி வராதா, இந்த மாதிரி சாப்பாடு யாராவது சாப்பிடுவாங்களா? புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே தைரியமா, டே பன்னு, இது எனக்கு பைத்தியம் இல்லடா, நம்ம இப்போ தோசை மாவுக்கு கொஞ்சமா சக்கரை ஏலக்காய் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்னதா ஒரு தோசை போடலாம், அதுக்கப்புறம் அது மேல வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு ஐஸ்கிரீம் ஆனதுக்கு அப்புறம் அது மேல பாதாம் மில்க் ஊத்தி கொஞ்சமா முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு கொஞ்சம் கிரன்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடலாம், அதோட ருசி ரொம்ப சூப்பரா இருக்கும்டா. பன்னு அது கேட்டு உற்சாகமா, ஏ புஜ்ஜி, நீ சொல்லும் போதே எனக்கு வாயில எச்சில் ஊறுது, இது ரொம்ப ஸ்பெஷலான டிஷ், வயசானவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எதுக்கு இப்ப லேட் பண்ணணும், சீக்கிரமா வீட்டுக்கு போய் நம்ம அம்மா அவங்க கிட்ட சொல்லலாம்ல. பன்னு புஜ்ஜி ரெண்டு பேருமே அவங்க அம்மாக்களை பார்க்க போனாங்க. துணியோட வீட்டுல துணி உக்காந்துக்கிட்டு விசிறியால காத்த விசிறிக்கிட்டு இருந்தா. பக்கத்துல உடைய தோழியான சோட்டு கிளியும் உக்காந்துக்கிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ரொம்பவும் பதட்டமா குழந்தைங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர்றத பார்த்து சோட்டு துணி ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்னாச்சு புஜ்ஜி பன்னு, அவசர அவசரமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வெளியே போவாதீங்க, அதிகமா வெயில் அடிக்குதுன்னு காலையிலேயே சொன்னல, எதுக்கு சும்மா இப்படி வெளியே சுத்துறீங்க? சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா பன்னு, ஏன் உன் மூஞ்செல்லாம் இப்படி வாடி போயிருக்கு, தாகமா இருக்கா, இரு பானையில தண்ணி இருக்கு குடுக்கறேன். புஜ்ஜி தண்ணிய வாங்கி அதை குடிச்சு, அம்மா எனக்கு தாகமா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், இந்த வெயில் காலத்துல நம்ம ஊர்ல இருக்கிற பறவைங்களுக்கு எல்லாருக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு சமையலை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதை கேட்டு துணிக்குருவி ரொம்ப ஆச்சரியமா,
புது சமையல கண்டுபிடிச்சியா? ஐயோ என் செல்லமே, என்னமா கண்டுபிடிச்ச? சாம்பாருக்குள்ள ஐஸ்கிரீம் கொட்டுறதா? பன்னுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, இல்ல ஆண்டி, எங்க தோசை பேரு ஸ்வீட் தோசை. தோசை சுட்டு அதுக்கு மேல ஐஸ்கிரீம் போட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் போட்டு கொடுக்கறது. இப்போ வெயிலுக்கு எல்லாருக்கும் சில்லுன்னு சாப்பிடணும் போல இருக்கும். அது கூட இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்கல்ல. சோட்டுக்கிளி யோசிச்சு பார்த்து, என்னது ஐஸ்கிரீம் தோசையா? துணி, பசங்க சொல்லும் போது கொஞ்சம் கோவம் வந்தாலும் கேக்குறதுக்கு புதுசா தான் இருக்குல்ல. சின்ன பசங்க கூட இப்போ அதுதானே விரும்பி சாப்பிடுறாங்க. என் கடையில ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருளுங்க எல்லாமே இருக்கு. நம்ம எதுக்காக செய்யக்கூடாது? துணி உற்சாகமா, ஆமா சோட்டு, இந்த வெயிலுக்கு நம்மளுக்கும் எங்கேயும் வெளியே வேலையும் இல்ல, வீட்ல கூட ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. பசங்க சொல்ற மாதிரி இன்னைக்கே நம்ம அந்த மரத்துக்கடியில ஒரு தள்ளு வண்டியில இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? பசங்களோட ஐடியா கூட சக்சஸ் ஆன மாதிரி இருக்கும்ல. எல்லாரும் ஆர்வமா வேலைய தொடங்குனாங்க. துணி குருவி தோசை மாவுல கொஞ்சம் சர்க்கரையை கலந்து கொஞ்சமா ஏலக்காய் பொடியையும் தூவி விட்டா. சோட்டுக்கிளி அவளுடைய கடையில இருந்து சில்லுன்னு இருக்கிற வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் ஐஸ்கிரீமை கொண்டு வந்தா. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்கு மத்தியில ஒரு டேபிள போட்டு அங்க புஜ்ஜி ஐஸ்கிரீம் தோசை அப்படின்னு ஒரு போர்டும் வச்சாங்க. பக்கத்துல உட்காந்து புஜ்ஜி பன்னு 2 பேரும் சத்தமா கத்தி கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க, இது வெயில் காலத்து ஸ்பெஷல். வாயில எச்சில் ஊதுற மாதிரி ஐஸ்கிரீம், அப்படின்னா சுட சுட தோசை மேல சில்லுன்னு ஐஸ்கிரீம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க. ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடணும் போல இருக்கும். போன உயிர் வந்த மாதிரி இருக்கும். வாங்க வாங்க. பசங்க கத்துற சத்தத்தை கேட்டு அப்பதான் அந்த பக்கமா போன மகிக்கழுகு, குஹுவாத்து, லூசிபுரா எல்லாருமே கடைக்கிட்ட வந்தாங்க. போர்டு பார்த்து அவங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ லூசிபுரா அந்த போர்டு பார்த்து ரொம்ப ஆச்சரியமா, என்ன துணி இது? புதுசா இருக்கு, பார்க்க அதிசயமாவும் இருக்கு. சுட சுட தோசை மேல ஐஸ்கிரீமா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, என்ன துணி இது? கேக்குறதுக்கே விசித்திரமா இருக்கு. சரி, எங்களுக்கும் வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிடணும் போல தானே இருக்கு. சரி, நீ செஞ்சு கூட, ருசியா இருந்தா சாப்பிட்டு பாக்குறோம். துணிக்குருவி வேக வேகமா சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் கலந்த அந்த மாவை எடுத்து தோசை தவால கிறிஸ்பியா தோசைய ஊத்துனா. அது நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகுற வரைக்குமே இருந்து அதுக்கப்புறம் அந்த தோசைய ஒரு கோன் மாதிரி மாத்தினா. அதுல சில்லுன்னு இருக்கிற வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பும், அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பும் போட்டு சாக்லேட் சிப்ஸ், கொஞ்சம் நட்ஸ், அப்புறம் சாக்லேட் சிரப்பையும் ஊத்தி கொடுத்தா. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அடடே, பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கே. ஐஸ்கிரீம் கரையிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க மகி. மகி அத கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, வாவ், வண்டர்ஃபுல். துணி, இந்த தோசை அப்படியே கிறிஸ்பியா இருக்கு. அதுக்கு மேல சில்லுன்னு ஐஸ்கிரீம் இருக்கு. இந்த ரெண்டும் டேஸ்ட் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா வண்டர்ஃபுல்லா இருக்கு. எனக்கு பார்சல் ஒன்னு கொடு. லூசி உற்சாகமா, மகி, நீங்க சொல்றது உண்மையா? துணி, அப்படின்னா எனக்கும் ஒன்னு சாக்லேட் ஃபிளேவர்ல ஒரு தோசை கொடு. எனக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல வேணும், சீக்கிரமா கொடுங்க. துணி வேக வேகமா கிறிஸ்பியா தோசையை சுட்டு கொடுக்கும்போது சோட்டுக்கிளி யார் யாரு என்னெல்லாம் ஐஸ்கிரீம் ஃபிளேவர் கேக்குறாங்களோ அந்த ஐஸ்கிரீமை அந்த கோன்குள்ள போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான். புஜ்ஜியும் பனவும் கூட அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி துணியோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாரும் சூப்பர், ஆஹா, ஓஹோன்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. இத பக்கத்து கடையில உட்காந்துக்கிட்டு சிச்சு காக்கா பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே அவளுக்கு வியாபாரம் நடக்கல, ஆனா துணியோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறத பார்த்து எல்லாரும் அவளை பாராட்டுறத பார்த்து சிச்சுவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அதே கோவத்தோட அவ துணி கடைக்கிட்ட வந்தா. டே சின்னு, இங்க உன் கடை காலியா இருந்தா நீ என்னவோ பக்கத்து கடையில போய் அவங்க சாப்பிடுறதே பாக்குற. அப்படி அந்த தோசையில ஸ்பெஷல் என்னடா இருக்கு? சின்னு அழுதுகிட்டே, அம்மா விடுங்கம்மா, நானும் போய் அங்க சில்லுன்னு சுட சுட ஐஸ்கிரீம் தோசை சாப்பிடுறேன். ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் போய் சாப்பிடுறாங்க. எனக்கும் ஆசையா இருக்கு. எனக்கும் ஒண்ணு வாங்கி கொடுங்கம்மா. அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, என்னது ஐஸ்கிரீம் தோசையா? ஐஸ்கிரீம் தோசை செய்யறது அவ்வளவு பெரிய விஷயமா? இப்பவே அந்த துணியோட வியாபாரத்தை நாசமாக்குற மாதிரி என்னோட கடையில சுட சுட தோசை சுட்டு அது மேல ஐஸ்கிரீம் போட்டு அசத்துற பாரு. இப்பவே என் கடையில செய்யறேன். சின்னும் பயந்துகிட்டே, அம்மா வேண்டாமா, அவங்க ஐஸ்கிரீம் செஞ்சு ஐஸ்கிரீம் தோசைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உங்களால சாத்தியம் இருக்கா? டேய், என்னடா என்னால முடியாதுன்னு சொல்றியா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இப்பவே நான் மாவுல சர்க்கரைய கொட்டி
என்கிட்ட ஐஸ் கியூப் இருக்குல்ல, நான் தோசை சுட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணி அழகா தோசை சுடுறேன் பாரு. என் தோசைக்கு ஊரு ஜனங்க எல்லாருமே எங்கிட்ட தான் வந்து சாப்பிடணும். என்னால சும்மா காசெல்லாம் அதிகமா செலவு பண்ண முடியாதுடா. சிச்சு காக்கா வியாபாரம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெரிய தப்பு செய்யறதுக்கு தயாரானா. அவ புளிச்ச மாவுல கொஞ்சமா கலரையும் கொஞ்சம் சர்க்கரையையும் கலந்து தோசைய தவால ஊத்துனா. தோசை வேகிறதுக்கு முன்னாடியே அதுல அவ சாக்லேட் சிரப்பு அப்படிங்கிற பேருல ஒரு வெள்ளை பாகத்தை ஊத்துனா. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த ஏதோ ஒரு பொருளை ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து மேல பூசி விட்டா. அதோட மனமும் அது பாக்குறதுக்கும் ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு. ஆனா சிச்சு காக்கா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க, உங்களுக்கு சில்லுன்னு சுட சுட தோசைய நான் சுட்டு குடுக்கறேன். அவங்க கிட்ட தோசைக்கு விலை அதிகம், ஆனா இங்க தோசையோட விலை கேவலம் 10 ரூபா தான். வெறும் 10 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே துணியோட கடையில இருக்கிற பறவைங்க எல்லாரும் காசு மிச்சம் தானே அப்படின்னு சொல்லி சிச்சுவோட கடைக்கு வந்து தோசைய வாங்கி சாப்பிட்டாங்க. சின்னும் வாய் எடுத்து வாயில வச்சான். அவ்வளவுதான், அவனுடைய முகமே மாறி போச்சு. என்னம்மா இது, இந்த தோசை நல்லாவே இல்ல. ஐஸ்கிரீம் தோசைன்னு சொன்னீங்க, ஆனா இது ஏதோ ஒரு மாதிரி கெட்ட வாடை வருது. என்னால இது சாப்பிட கூட முடியல. அப்போ சிச்சு ரொம்ப கோவமா, டேய் நாசமா போனவனே, கஸ்டமர் எல்லாம் வரும்போது அவங்க முன்னாடி ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, மரியாதைக்கு சாப்பிடு. 10 ரூபாய்க்கு உனக்கு பிரியாணி பண்ணுவாங்களா? ஆனா சிச்சு செஞ்சு கொடுத்த அந்த தோசையை சாப்பிட்டு பார்த்து எல்லாருமே கீழே துப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்போ மகிக்கழுகு கோவமா, என்ன சிச்சு, தோசை சுற்றுக்கியே நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு, ருசியும் நல்லா இருக்கும். நீ இங்க வந்தா இந்த தோசை கெட்டு போன மாவு புளிச்சு போன மாவுல செஞ்சிருக்கேன். நாங்க இனிமே இந்த கடை பக்கமே வரமாட்டோம், நாங்க அங்கேயே போறோம். ಹೌದು ಹೌದು, ನೀನು ಹಾಳಾಗಿರೋ ಹಿಟ್ಟಲ್ಲಿ ದೋಸೆ ಮಾಡಿದೀಯಾ, ಇದಕ್ಕೆ 10 ರೂಪಾಯಿ ಬೇರೆ. ನಾವು ತುನಿ ಅಂಗಡಿ ಹತ್ರನೇ ಹೋಗಿ ತಿಂತೀವಿ. அப்படி தோசையை சாப்பிட்டவங்க எல்லாரும் ரொம்பவும் கோவமா சிச்சுவை திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. சிச்சு காக்கா துணியோட கடைய கோவமா முறைச்சுக்கிட்டு இருந்தா. ஏன்னா அவ வியாபாரத்தாலதான் இவ வியாபாரம் நடக்கல அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு. ஆனா கதை அதோட முடியல. அன்னைக்கு ராத்திரி நேரம் சின்னும் வயிறு பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சான். காலையில சிச்சு செஞ்சு கொடுத்த அந்த தோசையை சாப்பிட்டுதான் அவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. பாவம், அவனால வயிறு வலி தாங்கவே முடியல. அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா, எனக்கு தலையெல்லாம் சுத்துது, வயிறு ரொம்ப வலி எடுக்குதுமா, வாந்தி வாந்தி வர மாதிரியே ஆகுது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, ஐயோ சின்னு, ஐயோ என் குழந்தை, என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ கடவுளே, இது எல்லாமே நான் சுட்ட தோசையால தானே வந்துச்சு. என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு பார்த்தா கையில காசு இல்லையே. சின்னுவோட அழுகை சத்தம் பக்கத்து கடையில இருந்த துணி சோட்டு எல்லார் காதலையுமே விழுந்துச்சு. உடனே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதட்டமா அவங்க எல்லாரும் சிச்சுவோட கடைக்கு போனாங்க. அங்க சின்னு காக்கா துடிக்கிறத பார்த்து, சிச்சு என்னாச்சு சிச்சு, பன்னுக்கு என்னாச்சு, எதுக்காக அவன் இப்படி அழுதுகிட்டு இருக்கான்? அப்போ சிச்சு காக்கா அழுதுகிட்டே, துணி துணி, என் குழந்தைய காப்பாத்து துணி. என் சின்னு நான் செஞ்சு கொடுத்த புளி மாவுல தோசை சாப்பிட்டுட்டு இப்போ வயிறு வலின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே, யாராவது வந்து காப்பாத்துங்க. அப்போ புஜ்ஜி, ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். டே பன்னு, எங்க வீட்டுக்கு போய் வயிறு வலி மருந்து வச்சிருக்காங்க, அம்மா கொண்டு வா. சின்னு வேகமா ஓடி லூசியோட வீட்ல இருக்கிற மருந்து போய் வாங்கிக்கிட்டு வந்தான். உடனே துணி குருவி அந்த மருந்த கொஞ்சமா சின்னுவுக்கு குடிக்க கொடுத்தான். அப்படியே அவனுடைய வயிற்றுலயும் தேய்ச்சி விட்டான். கொஞ்ச நேரத்துல சின்னுவுக்கு வலியெல்லாம் குறைஞ்சு போய் அவன் நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சான். அப்பதான் சிச்சுவுக்கு உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ சிச்சு கண்ணுல கண்ணீரோட துணிக்கிட்ட அழுதுகிட்டே இப்படி சொன்னான், துணி என்ன மன்னிச்சிடு துணி, நான் உன்னை பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டேன், ஆனா நீதான் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிற என் பையனோட உயிரை காப்பாத்திருக்க, என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். துணி சிச்சுவை சமாதானப்படுத்தி, அட சிச்சு, எதுக்காக நீ போய் எங்ககிட்ட மன்னிப்பு கேக்குற? நம்ம எல்லாரும் ஒரே ஏரியால இருக்கிறவங்க, அதனால கஷ்டம் வந்தப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணுமே தவிர பொறாமப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. சரி, இது வரைக்கும் ஏதோ ஒண்ணு தப்பு தெரியாம செஞ்சுட்ட, இதுக்கப்புறமாவது தப்பு பண்ணாத. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே சின்னுக்காக ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தோசைய தயார் பண்ணா. ஆமா சிச்சோட்ட, சின்னு எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் தோசைய அவனுக்கு கொடுங்க. பாவம், அவன் எப்பத்துல இருந்தோ இந்த ஐஸ்கிரீம் தோசைய கேட்டுக்கிட்டு இருந்தான். இதுக்கு காசு வேண்டாம், எங்க தரப்புல இருந்து சின்னவுக்கு இது ஃப்ரீ. அப்போ சிச்சு காக்கா, ரொம்ப தேங்க்ஸ் புஜ்ஜி,
உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவ. உன்னோட நல்ல எண்ணத்தால நல்ல அறிவால இன்னைக்கு நீங்க நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. நானும் நாளையில இருந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன். சோட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி சிச்சு, நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டல. இதுக்கப்புறம் அத பத்தி ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் தோசை வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு சிச்சு காக்கா சந்தோஷமா ஒத்துக்கிட்டா. அன்னையில இருந்து சிச்சு காக்கா அவளுடைய தோசை கடையை மூடிட்டு துணியோட கடையில சேர்ந்தா. துணி, சோட்டு எல்லாருமே சேர்ந்து சூப்பரா தோசை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க தயார் பண்ற புஜ்ஜியோட ஐஸ்கிரீம் தோசை ஊர்ல எல்லா இடத்துலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சின்ன பசங்க வெயில் காலத்துல சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்ச ஒரு ஐடியா தான் இன்னைக்கு ஒரு வியாபாரமா வளர்ந்து நின்னுச்சு. ஆனா சிச்சு காக்கா அன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக்குச்சு. சாப்பிடுற விஷயத்துல என்னைக்குமே கஞ்சத்தனமும் கலப்படமும் பண்ணக்கூடாதுன்னு. துணியின் மாங்காய் பஜ்ஜிகள். வெயில் அதிகமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் தண்ணி தாகம் தான் எடுக்குதே ஒழிய யாருக்குமே பசியே எடுக்கிறது இல்ல. அப்படியே பசிச்சாலும் ஏதாவது காரசாரமா சாப்பிட கிடைக்காதா அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணியோட வீட்டு வாசல்ல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் அந்த மரத்துல நிறைய மாம்பழங்கள் இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் துணிக்குருவி அவருடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கூட அந்த மாமரத்துக்கு கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, இந்த வெயிலுக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. ஏதாவது புதுசா சாப்பிடலாம்னா என்ன சாப்பிடுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரியா இருக்கு புஜ்ஜி. அம்மா, எனக்கு கூட வெறும் காய்கறிய சாப்பிட்டு ரொம்பவே சலிச்சு போச்சுமா. நம்ம வீட்ல மாங்காய் மரம் இருக்குல்ல, வெறும் ஊறுகாவை போடுறத தவிர ஏதாவது மாங்காய் பழத்துல ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்ல. மாங்கால என்ன பண்ண முடியும்? ஒண்ணு ஊறுகாய் போடலாம், இல்லனா பழத்தை பறிச்சு சாப்பிடலாம். இல்லம்மா, மாங்கால ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணலாமா? நேத்து என் கிளாஸ்ல வேற பசங்க ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. மாங்கால பஜ்ஜி எல்லாம் போடலாமா? நீங்களும் எனக்கு பஜ்ஜி போட்டு கொடுங்கம்மா. மாங்கால பஜ்ஜியா? நான் இப்பதான் இத புதுசா கேக்குறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதே. சரி, இந்த வெயிலுக்கு சாப்பிட முடியாதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும். சரி, நீ கேட்டல என்கிட்ட பஜ்ஜி செஞ்சு கொடுன்னு. இப்பவே போய் நான் மாவெல்லாம் கலந்து வச்சு உனக்காக மாங்கால பஜ்ஜி போட்டு கொடுக்கறேன். துணிக்குருவி உடனே மரத்துல ஏறி நல்ல பழுத்திருக்கிற சில மாம்பழங்களை பறிச்சு அதை பீஸ் பீஸா வெட்டி பஜ்ஜி மாவில முக்கி அதை எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சா. அதோட மனம் ரொம்ப சூப்பராவே வந்துச்சு. அந்த மனம் ஊருக்குள்ள எல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிற மகிக்கழுகு, லூசிப்புறா, சோட்டுக்கிளி எல்லாருமே உடனே துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன துணி, உன் வீட்ல புதுசா ஏதாவது சமைக்கிறியா? உன் வீட்ல இருந்து சமையல் வாசனை ரொம்ப பயங்கரமா வருது. என்ன துணி, இந்த வெயிலுக்கு எங்களுக்கு பசியே எடுக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது உன் வீட்ல இருந்து இப்படி கமகமா வாசம் வரும்போது சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. புஜ்ஜி கேட்டாலே அப்படின்னு மாங்கால நான் பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்கேன். வந்து உட்காருங்க, ருசி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. மஹி பஜ்ஜியை சாப்பிட்டு பார்த்து, அப்பா, நல்ல புழுப்பா காரமா நல்ல சூடா நல்ல கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்கு துணி. ஆமா துணி, இந்த வெயில் காலத்துக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்துல எதுக்காக நீ இத ஒரு வியாபாரமா செய்யக்கூடாது துணி? ஐயோ, நான் போய் வியாபாரம் செய்யறதா? எனக்கு வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? ஐயோ துணி, வியாபாரத்தை பத்தி தெரிஞ்சுதான் எல்லாரும் வியாபாரத்துக்கு இறங்குறாங்களா? இல்ல, உனக்கு திறமை இருக்கு, நீ நல்லபடியா வருவ. நீ பஜ்ஜி போட ஆரம்பி, எல்லா ஜனங்களும் வந்து வாங்கிக்குவாங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்கன்றதுனால நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன். பசங்க படிப்புக்கு தேவைப்படும். அடுத்த நாள் சாயந்தரத்துல இருந்து துணிக்குருவி ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கடைய வச்சு அங்க அந்த மாங்காய் பஜ்ஜியை விற்க ஆரம்பிச்சா. முதல் நாள்ல இருந்தே அவருடைய பஜ்ஜி வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் துணியோட அந்த மாங்காய் பஜ்ஜியை வாங்கி சாப்பிட வந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. சிச்சு காக்கா அவ புள்ள சின்ன கிட்ட, டே சின்னு, பாத்தியாடா அந்த துணி ஒரு சின்ன பஜ்ஜி கடைய போட்டு மடமடன்னு எப்படி வியாபாரத்தை ஆரம்பிச்சு எவ்வளவு லாபத்தை சம்பாதிக்கிறா? இன்னைக்கு அவளுக்கு நல்ல லாபம். ஆமா அம்மா, துணி சித்தி ரொம்ப நல்ல பஜ்ஜி வியாபாரத்தை செய்யறாங்களாமா. அவங்க செய்யற பஜ்ஜி ரொம்ப ருசியா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. எனக்கும் ஒரு 10 ரூபா கொடுமா. டே படவா, எதுக்காகடா நம்ம 10 ரூபா கொடுத்து அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடணும்? நம்மளே பஜ்ஜி வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல லாபம் வரும்.
அந்த துணி கடையை எப்படியாவது மூடி ஆகணும். அம்மா நம்ம கிட்ட மாங்காய் மரமே இல்லையம்மா, மாங்காய் பழத்தை வெளியில இருந்து வாங்கணுமாண்ணா, நஷ்டம் தானே. டேய், நான் யாருடா? சிச்சு காக்கா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் ஏன்டா மார்க்கெட்டுக்கு போய் அதிகமா காசு கொடுத்து மாங்காய் வாங்க போறேன்? கெட்டு போன மாங்காய் எல்லாம் கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்கல்ல, அங்கிருந்து மாங்காவை கொண்டு வந்து பஜ்ஜில கலக்கி பஜ்ஜி போட்டு கொடுக்க போறேன். யாருக்கு தெரியும் கெட்டு போன மாங்கான்னு? துணியோட வியாபாரத்தை மூட போறேன். அம்மா, கெட்டு போன மாங்காயில பஜ்ஜி செஞ்சா ரொம்ப வாசனை வருமா, மத்தவங்களுக்கு வயிறெல்லாம் வலி எடுக்கும். டேய், அந்த கெட்டு போன வாசனை வராம தெரியாம இருக்கிறதுக்கு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மாவை நல்லா கலக்கி பஜ்ஜி போடுறேன்டா. பச்சை மிளகாய் காரத்துக்கு கெட்டு போனது தெரியாது. நாளைக்கு பாரு என் வியாபாரத்தை. அடுத்த நாள் சாயந்தர நேரம் சிச்சு துணியோட கடைக்கு எதிர்க்க ஒரு கடைய போட்டா. அங்க சிச்சு ஸ்பைசி மேங்கோ பஜ்ஜி துணியை விட விலை ரொம்ப கம்மி அப்படின்னு ஒரு போர்டையும் போட்டா. அத பார்த்து துணி ரொம்பவும் வருத்தப்பட்டா. என்ன சிச்சு, நீயும் பஜ்ஜி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியா? அது கூட என் கடை பக்கத்திலேயே. ஏன் உன் கடை பக்கத்துல நான் பஜ்ஜி வியாபாரத்தை ஆரம்பிக்க கூடாதா என்ன? இந்த ஊர் என்ன உனக்கே எழுதி வச்சிருக்கா? நீ மட்டும் தான் பஜ்ஜி வியாபாரம் செய்யணுமா? நீ 5 ரூபாய்க்கு பஜ்ஜியை வித்தா நான் 3 ரூபாய்க்கு பஜ்ஜியை விக்கிறேன். ஊர் ஜனங்க எல்லாம் எங்கிட்ட தான் வருவாங்க. நான் கிறிஸ்பியா காரக்காரமான பஜ்ஜியை விற்க போறேன். விலை ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால பறவைங்க எல்லாருமே சிச்சுவோட கடைக்கிட்டு தான் போனாங்க. அவ செஞ்சு கொடுத்த அந்த மாம்பழ பஜ்ஜிங்களை சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து சிச்சு காக்காவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. என்ன சிச்சு, ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க? குவாலிட்டி நல்லா இல்லையா? ஐயோ மகி, என் குவாலிட்டி பத்தி உங்களுக்கு தெரியாதா? பஜ்ஜிய சாப்பிட்டு பாருங்க, கிறிஸ்பியா எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கேன்னு. சோட்டு பஜ்ஜிய சாப்பிட்டு, வா, என்ன சிச்சு இவ்வளவு காரத்தை போட்டு வச்சிருக்க? பஜ்ஜி ரொம்ப காரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உள்ள சாப்பிடும்போது ஒரு மாதிரியா இருக்கு. இது கெட்டு போன மாதிரியே இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க காரமா சாப்பிடுறீங்கல்ல, அதனாலதான் அப்படி தெரியுது. இதான் என்னோட கை ருசி. சாப்பிட்டு பாருங்க, நல்ல ருசியா இருக்கும். அம்மா, எனக்கு மூக்குல இருந்து தண்ணி வருது. இது ரொம்ப காரமா இருக்கு, எனக்கு வேண்டாம். ஆமா, துணி செய்யற பஜ்ஜி நல்ல நேச்சுரலா இருக்கும். இது காரமா இருக்கு. துணி செய்யறது காரம் இருக்காது. பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்க துணியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, அதனாலதான் அப்படி சொல்லுவீங்க. நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க. ஆனா இங்க பஜ்ஜிக்கு ரேட் மட்டும் குறைவுதான். சிச்சு கடையில விலை கம்மிங்கிறதுனால நிறைய பேர் அங்க போய் மாங்காய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாலும் துணி வருத்தப்படல. அவ செய்யற பஜ்ஜி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாரும் துணிக்கிட்டே தான் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா உண்மையான விஷயம் அன்னைக்கு ராத்திரி தான் நடந்தது. சிச்சு கிட்ட யாரெல்லாம் மாங்காய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே நடுராத்திரியில பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிச்சுது. எல்லாரும் வயிறு பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. மகிக்கழுகு வயிறு வலி தாங்க முடியாம, ஐயோ, இந்த வயிறு வலியை என்னால தாங்கவே முடியல. நைட்டு முழுக்க பாத்ரூமுக்கு போய் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஆமா மகி, எனக்கும் வயிற்றுக்குள்ள அப்படிதான் இருக்கு. அந்த சிச்சு கடையில பஜ்ஜி சாப்பிட்டோம்ல, அதுக்கப்புறம் இப்படிதான் ரொம்ப வயிறு வலிக்குது. நான் நேத்தே இதை சாப்பிடும்போது சொன்னேன், இதோட டேஸ்ட்ல வித்தியாசமா இருக்குன்னு. அதனாலதான் கொஞ்சம் சாப்பிட்டு தூக்கி போட்டுட்டேன். பன்னு சாப்பிட்டதுனால இப்ப ரொம்பவே வயிறு வலி எடுத்துட்டு பன்னு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு துடிக்கிறான். அப்போ துணி அங்க வந்து, என்னாச்சு? ஏன் எல்லாரும் வயிற்ற புடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கீங்க? பசங்க எல்லாம் எதுக்கு அழுவுறாங்க? ஐயோ துணி, இது எல்லாமே நேத்து சிச்சு கடையில நாங்க சாப்பிட்ட பஜ்ஜியால தான் வந்தது. என்ன பஜ்ஜி போட்டாலோ காரம் வேற அதிகமா வச்சு கெட்டு போன பழமோ கெட்டு போன மாவுன்னே தெரியல. அந்த பழம் சாப்பிட்டுட்டு நைட்டு முழுக்க வயிறு வலி. துணி, உன் கடையில நாங்க எத்தனை நாள் பஜ்ஜி சாப்பிட்டுருப்போம். ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வயிறு வலி எங்களுக்கு வந்ததே இல்ல. ஆனா அந்த சிச்சு என்ன மாவு கலந்தாலும் என்னவோ ரொம்ப வலி எடுக்குது. காலையில தான் வைத்தியர் வந்து மருந்து கொடுத்து போனாரு. எல்லாரும் ரொம்ப கோவமா சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போகும்போது சிச்சு அவங்கள பார்த்து கதவை சாத்த முயற்சி பண்ணப்போ ஏற்கனவே ரொம்பவும் கோவத்துல இருந்த அவங்க எல்லாருமே அந்த கதவை தள்ளி சிச்சுவை வெளியில இழுத்துக்கிட்டு வந்தாங்க. ஏண்டி சிச்சு, எங்கடி இருக்க? முதல்ல வெளிய வாடி. நேத்து எங்களுக்கு என்ன கொடுத்த? எங்களுக்கு ரொம்ப வயிறு வலி தெரியுமா? நேத்து நீ குறைஞ்ச விலைக்கு பஜ்ஜியை விற்கும் போதே எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. கெட்டு போன பழத்துல பஜ்ஜி போட்டு கொடுத்துருக்கியா? எங்க குழந்தைங்களோட வாழ்க்கையில விளையாடுறியா? அதான், அது நான் எதுவுமே செய்யலையே. நீங்க என் பஜ்ஜியை சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் வேற எதனா சாப்பிட்டுருப்பீங்க. அப்போ சின்னும் அங்க வந்து, அம்மா பொய் சொல்லாதீங்கம்மா, நான் நேத்தே சொன்னேன் கெட்டு போன மாங்கால இந்த மாதிரி பஜ்ஜி போடாதீங்க, எல்லாருக்கும் வயிறு வலி வரும் அப்படின்னு. இப்ப பாத்தியா, எல்லாருக்கும் ரொம்ப வயிறு வலிக்குதா? ஓஹோ, உன் புள்ள சொல்லி கூட நீ வேணும்னு தப்பு பண்ணிருக்கியா? இரு, உன் மேல இப்பவே நாங்க பஞ்சாயத்துல புகார குடுக்க போறோம். இரு. சிச்சு அழுதுகிட்டே,
ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஏதோ பணத்து மேல ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என் மேல எந்த புகாரும் கொடுக்காதீங்க. இனிமே நான் என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு தப்பு வேலையே செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. பாத்தியா சிச்சு, பணத்து மேல இருக்கிற ஆசையால நீ செஞ்ச வேலையால எத்தனை பேருக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னு. வியாபாரம் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு நல்லதாகணுமே தவிர உனக்கு லாபம் வருதுன்னு இந்த மாதிரி தப்ப நீ பண்ணக்கூடாது. உனக்கு 2 ரூபாய் லாபத்துக்காக உயிர் கூட விளையாடுவியா? துணி, என்னவோ பணத்து மேல ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் நானே காசு கொடுக்கறேன். என் மேல புகார் கொடுக்காதீங்க. சரி சிச்சு, இது ஒரு தடவை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு உன்னை விட்டுடுறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். உஷாராரு. சிச்சு காக்கா அவ பண்ண தப்புக்கு கையெடுத்து கும்பிட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டா. எல்லாரும் போன போகுது அப்படின்னு அவளை மன்னிச்சே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் முழுக்க சிச்சு பண்ண அந்த மோசடியை பத்தி எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அன்னையில இருந்து சிச்சுவை யாரும் வியாபாரம் செய்ய விடவே இல்ல. எல்லாரும் எப்பவும் போலவே துணிக்கிட்டு போய் அந்த மாங்காய் பஜ்ஜிங்களை வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.